டெக்னிக்கல் இந்த மீட்டிங் வந்து அட்மின் மீட்டிங். மன்னிக்கவும், சக்தி ஃபங்க்ஷன் வந்து அட்மின் மீட்டிங்கா மாறிடுச்சு. இன்றைய நிகழ்வுல வந்து நம்ம எல்லா அட்மின்லாம் சேர்ந்து நம்ம பொண்ணு மாப்பிள்ளைக்கு வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் வந்து அன்பளிப்பா வழங்குறதுல தமிழ்நாடு கேமரா டெக்னிக்கல் அட்மின் சார்பாகவும் சிறப்பு அட்மின் சார்பாகவும் மிகவும் இது ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம். இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லா அட்மின்லையும் பாக்குறது, சிறப்பு அட்மின் எல்லாம் பாக்குறது. ரொம்ப நன்றி. நான் மேட்டூர்லேருந்து வரேன். சக்தியுடைய நெருங்கிய நண்பன். சக்தி வந்து அவருக்கு கேமராவை தவிர மற்ற எந்த ஒரு இதுலயும் ஈடுபாடு இல்லை. கேமரா மட்டும்தான். அதை எப்போ பேசினாலும் அதை பற்றி தான் பேசுவார். இன்னைக்கு நிகழ்ச்சியை பற்றி தான் பேசுவோம். அவர் கேமராவுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அவர் அவர் இல்ல நிகழ்ச்சி வந்து எங்க ஒவ்வொருத்தர் குடும்ப நிகழ்ச்சி மாதிரி நினைச்சு நாங்கள் கொண்டாடிட்டு இருக்கோம். அனைவரும் ஒரே விதமான உடை அணிஞ்சு சிறப்பிச்சுட்டு இருக்கிறோம். அதுக்கு ஈரோட்ல இருந்து எல்லா முக்கியமான பொறுப்பாளர்கள்லாம் வந்து வாழ்த்து தெரிவித்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஈரோடு மாவட்டத்து சார்பா அனைத்து பொறுப்பாளர்களும் வந்து கலந்துக்கிட்டது ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். இது மாதிரி ஒவ்வொரு புகைப்பட கலைஞர்களுடைய நிகழ்ச்சியிலும் அனைவரும் கலந்து சிறப்பிச்சா அவங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். அவங்களுக்கு ஒரு உள்ள இல்ல திருமணம் நல்லா சிறப்பா இருக்கும். அவங்க சந்தோஷப்படுவாங்க. எல்லாம் அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி அனைவர் விழாவும் கொண்டாட வேண்டிய அன்போடு கேட்டுக்கிறேன். நன்றி. ரொம்ப நாளா நண்பர், ஒரு குடும்பமா பழகிறோம், ஃபேமிலியா எல்லாருமே. இது வந்து ஒரு போட்டோகிராஃபர் ஃபங்க்ஷன் இல்லாம போட்டோகிராஃபருடைய ஃபேமிலி ஃபங்க்ஷனா நாங்கள் கருதி இருக்கிறோம். எல்லாம் ஃபேமிலியோட கலந்துக்கிட்டோம். என்னுடைய விழாவிற்கு வந்து புகைப்பட பெருமக்கள் அனைவரும் வந்தது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நான் வந்து சின்ன வயசுல இருந்து கேமராவை தவிர வேற எதுவும் தெரியாது. அந்த வகையில வந்து இப்ப அனைவரும் வந்தது வந்து எனக்கு வந்து மறுபடியும் சின்ன வயசுல இருந்து வர மாதிரியே ஒரு ஃபீல் கிடைக்குது. நீங்களாம் பார்த்தோன்னே ரொம்ப நன்றி வந்தவங்க அனைவருக்கும். தேங்க்யூ. சக்தி திருமண விழாவுக்கு ஈரோட்ட ஸ்டில் சக்தி திருமண விழாவுக்கு போட்டோகிராஃபர் அனைவரும் கலந்துக்கிட்டோம். சிறப்பா இருந்துச்சு. பொண்ணு மாப்பிள்ளை அனைவருக்கும் எங்களுடைய போட்டோகிராஃபர் சார்பா வாழ்த்துக்கள். நன்றி. புகைப்பட கலைஞர், நல்ல புகைப்படத்தில் ஆர்வம் உள்ளவர், நீண்ட நாள் புகைப்படம் வந்து நல்லபடி எடுத்து கொடுப்பவர். திருமணம் விழாவுக்கு வந்திருக்கு. மிக்க நன்றி. புகைப்பட கலைஞர் அனைவருக்கும் வணக்கம். இன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டில் சக்தி அப்படிங்கிறவர் குமராபாளையம் தமிழ்நாடு டெக்னிக்கல் கிளப்ல எல்லாத்துக்குமே வந்து ஒரு புகைப்பட கலையில சிறந்து விளங்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாத்துக்குமே தெரியும். அவருடைய மகன் திருமணத்துல வந்து தமிழ்நாடு முழுவதும் இருந்து புகைப்பட கலைஞர்லாம் வந்துட்டு இருக்காங்க. சிறந்த நபர்களோடு வந்துட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் வந்து அனைவருக்கும் எங்களுடைய பவானி சார்பாக நாங்கள் வந்து வரவேற்கிறோம். மாப்பிள்ளை மக ஸ்டில் சக்தி அவர்களின் இல்ல திருமண விழாவுக்கு குடும்பத்துடன் வருகை புரிந்துள்ளோம். விழா மிகவும் இனிமையாகவும் சிறப்பாகவும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மணமக்களை வாழ்த்து அவர்கள் நீடூடி பல்லாண்டு கால வாழ வாழ்த்தினோம். நண்பர்களுடன் இந்த இனிமையான தருணத்தை கழித்தோம். மிகவும் சிறப்பான ஒரு நிகழ்வு. அருமையான உணவை ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார். நண்பர்களுடன் இனிமையாக பொழுதை கழித்தோம். இந்த நினைவு நீங்காத ஒரு நினைவாக எங்களுக்குள் இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு வந்து சக்தி மாமா வந்து எனக்கு ஒரு உறவினர் ஆகுதுங்க. ஒரு மகன் திருமணம் சிறப்பு விழாவுக்காக வந்திருந்தோம். அவர் மேலும் மேலும் பல்லாண்டு வாழ எங்களுடைய அனைத்து புகைப்பட கலைஞர்கள் சார்பாகவும் எங்கள் குடும்பத்து சார்பாகவும் மனமாற வாழ்த்துறோம். போட்டோகிராஃபரை வந்து ஒன்று சேர்த்து இந்த எங்களையும் ஒரு முகம் வந்து படம் பிடிச்சு போடுதுன்னா நம்ம உசுர ஆனந்த் தான். அவனுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். முடியாலுமே எங்க அத்தனை போட்டோகிராஃபரை சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்த நம்ம ஸ்டில் சத்யனுக்கு மிக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஆனந்த, உனக்கு நன்றி ஆனந்த. கேட்டா அது நம்ம ஸ்டில் சக்தி அவர்கள் தான். நம்ம மாவட்டம் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து போட்டோகிராஃபரையும் ஒன்று சேர்த்து ஒரு விழா வச்சிருக்காருன்னா தமிழ்நாட்டிலே இதோட சிறப்பான ஒரு நிகழ்வு வேற எதுவும் இருக்க முடியாது. அனைவருக்கும் வணக்கம். நான் பவானி விஜய் ஆனந்த். இந்த ஸ்டில் சத்யனை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிகப்பெரிய போட்டோகிராஃபர், பழமை வாய்ந்த போட்டோகிராஃபர். இளம் தலைமுறையில தட்டி அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் நாம் எப்பப்போ கேட்குறோமோ, என்ன டவுட்டு கேட்குறோமோ, நிக்கானை பொறுத்த வரைக்கும் என்ன டவுட்டு கேட்டாலும் எனி டைம்னாலும்
கால் பண்ணி நம்ம தாராளமா அவர் கேட்கலாம். அவர் பக்காவா சிறப்பான முறையில எல்லாமே செஞ்சு கொடுப்பாரு. அவருக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் மனமார்ந்த நன்றி. நம்ம போட்டோகிராஃபர் சக்தி வந்து ரொம்ப நல்ல டைப்பு, ரொம்ப நாட்டு பழக்கம். அது இல்லாமல் இந்த நிகழ்ச்சியில் வந்தப்போ எனக்கு ஆச்சரியமா பார்த்த நிகழ்ச்சி என்னன்னா, நம்ம போட்டோகிராஃபர்ஸ்களே சொந்தங்கள் மாதிரி பாவித்து எல்லாத்துக்கும் ஒரு யூனிஃபார்ம் வேஸ்டி இதெல்லாம் கொடுத்து ரொம்ப நல்லா கிராண்டா பண்ணியிருந்தாரு. அந்த அங்கீகாரம் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை, எந்த கல்யாணத்துல பார்த்ததே இல்லை. ஒரு போட்டோகிராஃபர் மரியாதை கொடுக்கறதுங்கிறது இது ரொம்ப வித்தியாசமா இருக்குது. வாய் வழியா செய்வோம், மற்ற வழியா செய்வோம், ஆனா செஞ்சு காட்டியிருக்காரு. அந்த தன்மை எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது அவர்கிட்டயே நான் அப்ரிஷியேட் பண்ணி. கிக்கிலியா யார் கிக்கி ஓட்டுவா? சரி தாத்தாக்கு ஐ லவ் யூ சொல்லிடு. ஐ லவ் யூ சொல்லிடு. உண்மையை சொல்ல போனா எனக்கு அப்பா தான் எல்லாமே அப்படின்னு சொல்லலாம். அம்மாக்கு அடுத்தது எனக்கு யாரோ ரொம்ப பிடிக்கும்னா அப்பாவை தான். ரெண்டு பேத்தையுமே ரொம்ப ரொம்ப ஈக்குவலா பிடிக்கும். அவங்க என்னை எப்படி பார்த்துப்பாங்கன்னா, நான் இவனாட்டம் இருந்தப்போ, என் குழந்தையாட்டம் இருந்தப்போ என்னை எப்படி பார்த்துட்டாங்களோ எப்பயுமே நான் அப்படிதான் பார்த்துப்பாங்க. ஐ லவ் them both. வெற்றி நானும் அவனும் சின்ன வயசுல எவ்வளவு சண்டை போட்டோமோ அதே மாதிரி இப்பயும் சண்டை போட்டே தான் இருப்போம். ரெண்டு பேத்துக்கும் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும். எலியும் பூனை மாதிரியே தான் இருப்போம். ஆனா தூங்கி எந்திரிச்சோம்னா எங்களுக்குள்ள இருக்க அந்த பாண்டிங்கே வேற லெவல். மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரிதான் பகாவும். நான் எது சொன்னாலும் சரி அனி அப்படிங்கிற இதான் சொல்வா. அவளுக்கு அது பிடிக்கலனாலுமே சொல்ற விதமே பொலைட்டா தான் சொல்வா. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் என்கிட்ட எப்படி பேசிட்டு இருந்தாலோ இப்ப வரையும் எங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னா, அவ ஒரு மருமக வெளியில இருந்து வந்திருக்கா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் தான் இல்ல. எங்களுக்குள்ள சின்ன வயசுல இருந்து எங்க கூட இருந்த மாதிரியே தான் ஒரு ஃபீலிங்கே. அந்த மாதிரி எங்க ரெண்டு பேத்துக்குள்ள இருக்கிற பாண்டுமே எப்பயுமே ஸ்பெஷலா இருக்கும், இருக்கணும், எப்பயும் இருக்கும் அப்படின்னு நம்புறேன். பேச மாட்டார், ரொம்ப ரொம்ப சைலண்ட். இருந்தாலுமே வந்துட்டு எங்களை கேர் பண்ணிக்கிற விதமே வேறையா தான் இருக்கும். கோவத்திலயும் தான் அன்பு மறைஞ்சிருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு கிரேட் எக்ஸாம்பிள் அவரை தான் சொல்ல முடியும். அவரு ஒரு விஷயத்த சொன்னாருன்னா அதுக்கு பின்னாடி இருக்க பொசசிவ்னஸும் அதுல இருக்க கேரிங் மட்டும்தான் இருக்குமே தவிர வேற எதுவுமே இருக்காது. எதுவுமே மனசு வச்சு பேச மாட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா என்னோட உலகமே இவங்க ரெண்டு பேரும் தான் அப்படின்னு சொல்லலாம். இவங்க இல்ல அப்படின்னா என்னோட வேர்ல்டே ஒரு மொமெண்ட் ஸ்டாப் ஆயிடும். அந்த மாதிரி சின்ன குட்டி பாத்தீங்கன்னா என்னை எவ்வளவு தொந்தரவு பண்ணாலுமே இவன் தூங்குனானே எப்படா எந்திரிப்பா, எப்படா மறுபடியும் வந்துட்டு ராவடி பண்ணலான்னு தான் தோணும். அந்த மாதிரி ஒரு பாண்டிங் தான் எங்க ரெண்டு பேத்துக்குள்ளயுமே. பிரின்சிகா பாத்தீங்கன்னா பேருக்கு ஏத்த மாதிரியே அவ என்னோட பிரின்சஸ் தான். எப்பயுமே ஒரு அம்மா மாதிரி என்னை கேர் பண்ணிப்பா. ஆக்சுவலா அவங்க பர்த் டேட் வந்துட்டு எங்க அம்மா பிறந்த நாளும் அவங்க பிறந்த நாளும் ஒண்ணுதான். அதனால பாத்தீங்கன்னா எங்க அம்மா மாதிரியே என்னை கேர் பண்ணிக்கிற ஒரு பர்சன் அப்படின்னா பிரின்சிகா தான். எங்க அம்மா என் கூட இல்ல அப்படிங்கிற ஃபீலிங்கே இருக்காது. சண்டை போடுவோம், அடிச்சுக்குவோம், திட்டுவோம். நான் எப்படி பேசுறேனோ அதே மாதிரி என்கிட்ட அவளும் பேசுவா. எங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு பாண்டிங் அப்படிதான் இருக்கும். தேங்க்யூ. ஜாக்கோப் அண்ணா வந்துட்டு கொடைக்கானல்ல இருந்து வந்திருக்காங்க. ஒரு ஒரு போட்டோகிராஃபரா தான் அவருக்கு தெரியும் இவ்வளவு டிஸ்டன்ஸ் தாண்டி இந்த ஒரு ஃபங்க்ஷன் எப்படி அட்டன் பண்ணும் அப்படிங்கறது. அவர் சர்ச்சுக்கு ஆக்சுவலா சண்டே போவாராமா. அதுவும் போனாலுமே எனக்கு இந்த ஃபங்க்ஷன் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கார்லயே நேத்து ஆஃப்டர்நூனே டிராவல் பண்ணி வந்துட்டாங்க. அந்த விதத்துல பாத்தீங்கன்னா அப்பாவுக்கு ரொம்ப ஒரு வெல்விஷரா, ஒரு சப்போர்ட்டிவா எல்லா விஷயத்துலயும் இருக்காரு. சோ அண்ணாவை எனக்கு எப்பயுமே அப்பா சொல்லுவாரு, ஜாக்கப் அண்ணா சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அதனால அண்ணாவை ரொம்ப பிடிக்கும். தங்கச்சி பாத்தீங்கன்னா நேத்து சாயந்தரத்துல இருந்துதான் தங்கச்சியா தத்தெடுத்திருக்கேன் கீர்த்திய. நேத்து ஈவினிங் தான் மீட் பண்ணோம். அப்படிலாம் கிடையாது, பாத்தீங்களா எப்படி நிக்கிறான்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு பாண்டிங் வந்துட்டு அதுவே தானா உருவாயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது கீர்த்தி ரிசப்ஷன்ல இதே மாதிரி கேட்ட போட மீட் பண்றேன். எனக்கு சக்தி அண்ணா வந்து 30 ஆண்டு கால நண்பர். எனக்கு அவரு என் கூட ரொம்ப அட்டாச்மெண்டா இருப்பாரு. எங்க போனாலும் என்னை வந்து விசாரிக்காம இருக்க மாட்டாரு. நல்லா எல்லாரையும் எல்லாரோடையும் பழகிறதுல வந்து அவர் ரொம்ப நல்ல டைப்பு. அவர் ஃபங்க்ஷனுக்கு வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஃபங்க்ஷன் அருமையாக நடந்திருக்கு. மணமக்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். எல்லாமே உபசரிப்புலேருந்து எல்லாமே அருமையாக பண்ணாரு. ரொம்ப நன்றி. சக்தி அண்ணா பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஃப்ரெண்டு. ஆனால் அவரை நான் அதிகமாக ஸ்டார்டிங்கில் பார்த்ததோட சரி, அதுக்கப்புறம் எனக்கு அவர் ஃபேஸ் கூட ஞாபகம் இல்லை. இருந்தாலும் அவரோட அழைப்பு வந்து ஃபேமிலியாக கூப்பிட்டதுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி அவரோட அழைப்பு வந்து திரும்ப திரும்ப ஃபேமிலியாக இன்வைட் பண்ணிகிட்டே இருந்தார். ஒரு 7-8 தடவை வந்து ஸ்டுடியோக்கு வந்தாராமா. வந்துட்டு அவரை பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்துட்டு அவரை நேரில் கூப்பிட்டு அழைப்பு கொடுத்து ஃபேமிலியாக வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வேண்டி கேட்டிருந்தாரு. அந்த அழைப்பு பிடிச்சி போய் நாங்கள் 3 பேருமே சேர்ந்து கிளம்பி வந்துட்டோம்.
அவரோட அழைப்பு உபசரிப்பு எல்லாமே நல்லா இருந்தது. சாப்பாடுல இருந்து எல்லாமே சூப்பரா இருந்தது. அப்புறம் மணமக்களுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. பல்லாண்டு வாழ இறைவனை வேண்டுகிறேன். வாழ்த்துக்கள். விட சிறப்பா பண்ணிருக்காரு இன்னைக்கு. உண்மையிலே எல்லா ஸ்டுடியோக்கார நண்பர்களும் எல்லாத்தையும் ஒன்று விடாம பாகுபாடு தான் கூப்பிட்டுருக்காரு. உண்மையிலே கிரேட் இது. வணக்கம். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாங்கள் சத்யண்ணா சிட்டி சத்யண்ணா அவருடைய சன்னுடைய ரிசப்ஷனுக்கு எல்லாரும் நாங்கள் வந்திருக்கோம். நாங்கெல்லாம் வந்து நண்பர்கள்னு சொல்லிக்க மாட்டோம். நாங்கெல்லாம் ஒரு குடும்பமாக தான் நாங்களாம் வாழ்ந்துட்டு இருக்கோம் இவ்வளோ காலமாகவே. சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே நான் அவரை பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப அவர் மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் மேன். ரொம்ப பிரில்லியன்ட். ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, தொழில் ரீதியாக ரொம்ப ஒரு ஷார்ப்னஸ். அவரோட நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஸோ அவர் லைஃப்ல வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கிறதும் உண்மையிலேயே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். யாரெல்லாம் அவரை வந்து ஒரு சிலர் ரொம்ப காயப்படுத்திருப்பாங்க, ஒரு சிலர் ரொம்ப பாராட்டியிருப்பாங்க. அவரை காயப்படுத்தினவங்களுக்குலாம் இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது, நோஸ் கட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில நிறைய பேர் அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. 1-2 பேர் அப்படி இருந்திருந்தாலும் இன்னைக்கு அவர் வந்து இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறாருன்னு உண்மையிலேயே எங்களுக்குலாம் எங்க அண்ணன் இந்த அளவுக்கு இருக்கிறாருங்க நம்ம பெருமைப்பட்டுக்க வேண்டிய விஷயமா இருக்கு. எங்களுக்குலாம் ரொம்ப பெருமையா இருக்கு. பாருங்க, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா எங்க குடும்பம் எல்லாம் ஒன்னா இருந்து நாங்க இந்த விழாவை சிறப்பாக நடத்திட்டு இருக்கோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரிசப்ஷன் ரொம்ப ஹாப்பி. ஸோ எங்க போட்டோகிராஃபர் இதுலயே நான் ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயமா எடுத்துக்கிறேன். தேங்க்யூ. சிறந்த நண்பராக இருப்பார். அவருடைய மகன் திருமணம் பவிஷ் பார்க்கில் இனிதே நடைபெற்றது. இந்த விழாவில் வந்த பொழுது அனைத்து புகைப்பட நண்பர்களையும் கலந்து பார்த்து மகிழ்ந்தோம். உணவு ஏற்பாடு மிகவும் சிறப்பாக இருந்தது. சக்தி நல்லா சுறுசுறுப்பாக கலை ஆர்வத்துடன் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு நல்லா புகைப்படம் எடுக்கக்கூடிய வல்லமை படைத்தவர். அவருடைய குடும்பம் இப்பொழுது மகன் திருமணத்தில் சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. தம்பதியர்கள் மனம் வாழ்க வளமுடன் வாழ்த்தி வழங்குகிறேன். சக்தி குமாரபாளையம் அவரோட மகன் திருமணத்துக்கு வந்திருக்கிறோம். எல்லா ஏற்பாடுகளும் மிக சிறப்பாக இருந்தது. அழகா அற்புதமாக எல்லாம் பண்ணியிருந்தாங்க. அற்புதமான ஒரு ஏற்பாடு. வாழ்த்துக்கள். பல்லாண்டு. திரு குமாரபாளையம் சக்தி அவர்களின் இல்ல விழாவிற்கு வருகை தந்திருக்கிறோம். அவரை பற்றி கூறுவதாக இருந்தால் என்ன கூறுவது என தெரியவில்லை. என்னுடைய பாஷையில் அலையாடி விளையாடும் அதிசய கடலாய் நிலைத்திடுவார் நம்மனதில் நிமிடத்தில் நட்பாகி அக்கறையாய் பேசியே அழைத்தபோது வந்திடுவார். சிக்கலான பொழுதுகளில் சிரமத்தை போக்கிடுவார். பக்தியோடு வலம் வந்தே பணியதிலே மூழ்கிடுவார். சக்கரமாய் சுழன்றிட்டு சாதித்து காட்டிடுவார். எக்கணத்தில் கேட்டிடனும் உதவுவதில் முன்னிற்பார். திக்கெட்டு பார்த்தாலும் சக்தியாய் ஒளிர்ந்திடுவார். ஒப்பில்லா படைப்புகளை ஒளியேற்றி தந்திடுவார். புக்திகளை புகுத்தியே உயர்வாக்கி பார்த்திடுவார் அப்படின்னு அவரை பத்தி இன்னும் நிறைய நம்ம சொல்லிட்டே போகலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு அருமையான ஒரு மனிதர். எல்லார்கிட்டையும் வந்து ஒரு சிறப்பாக பழகுவதில் ஒரு தனித்தன்மை வாய்ந்த நம்ம சக்தியினுடைய இந்த இல்ல விழாவில் நாம் பங்கெடுத்து இந்த அளவு நம்ம சிறப்பாக்கி கொண்டாடியது வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. வாழ்க வளமுடன். நன்றி. சக்தி அவருடைய ஒரு பேர் கேட்கும்போது நமக்கு வந்து ஒரு சக்தி பிறக்கும் அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் மைண்ட் கொண்டவர். எந்த ஒரு காரியம் சொன்னாலுமே சரி, அதை வந்து செஞ்சிடலாம் சார், முடிச்சிடலாம் சார், பண்ணிடலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்னைக்குமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உள்ளவர் சக்தி. எப்படி சொல்றது அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு கேமரா டெக்னிக் கிளப்புக்கு வந்து கிடைத்த மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்லாம் சொல்லலாம். ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறதாகட்டும், ஒரு பயிற்சி வகுப்புக்கு வந்து கலந்துக்கிறதாகட்டும், அதுக்கு தேவையான உதவிகள் பண்ணுறதாகட்டும், சக்தியினுடைய பங்களிப்பு வந்து ரொம்ப இதாக இருக்கும். இந்த ஃபங்க்ஷன் வந்து சக்தி ஃபங்க்ஷன் அப்படின்லாம் கிடையாது. இது வந்து தமிழ்நாடு கேமரா டெக்னிக் கிளப்புடைய ஒரு குடும்ப விழா அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க எத்தனை அட்மின்கள், எத்தனை சிறப்பு அட்மின்கள் ரொம்ப ஆர்வத்தோடையும் உற்சாகத்தோடையும் கலந்துக்கிறோம் அப்படின்னா அது வந்து சக்தியினுடைய இந்த ஃபேஸ் வேல்யூ தான். அதுதான் சக்தியை வந்து என்னைக்குமே மறக்க முடியாது வச்சுங்களேன். அவர் வந்து குருவை மிஞ்சிய சிஷ்யர் அப்படின்ற மாதிரி
சக்தி வந்து பாத்தீங்கன்னா நான் பழகிறத விட கூட அவர் அதிகமா எங்க நண்பர்கிட்ட பழகுவாரு. அந்த அளவுக்கு ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி உள்ளவர். அதுதான் முக்கியம். எங்க எடுத்துட்டாலும் பாத்தீங்கன்னா ஒரு மையப்பள்ளி வந்து சக்தி அந்த மாதிரி இருக்கும். தமிழ்நாடு முழுமையா பாத்தீங்க அப்படின்னா எல்லா அட்மின்களுக்கும் சிறப்பு அட்மின்களுக்கும் அவர் வந்து ஒரு ஆணையராக செயல்பட்டு இருக்கார். சக்திங்கிற வந்து எங்களுக்கு எங்க டிக்லிங் கிளப்பு கிடைத்த ஒரு சக்தி. ரொம்ப நன்றி. நன்றி ஆனந்தன், நன்றி. வணக்கம். எனது மகன் திருமலா வந்து ஒரு திருவிழா மாதிரி நடத்தி கொடுத்த புகைப்பட கலைஞர்களுக்கு வந்து மிகுந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு நான் வந்து ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருந்தேன். 2020 தானே நீங்கள் ஃபோட்டோ ஒர்க் பண்ணீங்க ஊராட்சி கோட்டை. அப்போ உங்கள் மூலமாக தான் சார் எனக்கு அறிமுகமானார். அதுக்கு முன்னாடி தெரியாது, சத்தியமாக தெரியாது. ஃபோனில் பேசியிருக்கேன். பட் இவரோட வந்ததுக்கப்புறம் என்னுடைய வளர்ச்சி வந்து வளர்ச்சியும் சரி, என் குடும்ப வளர்ச்சியும் சரி, குழந்தைங்க வளர்ச்சி எல்லாமே மிக சிறப்பாக இருந்துச்சு. மிக ஆணிவேராக எனக்கு அமைஞ்சாரு சாரு. அதுக்கப்புறம் வந்து ஐயா வந்தார், கிடைச்சாரு. ஐயா வந்து என்னுடைய வீட்டு இல்ல திருமண விழாவுக்கும் இவர் தான் பத்திரிக்கை அடிச்சு கொடுத்தாரு கவிதை நடையில. இது வந்து வராதவங்க கூட என்னுடைய பத்திரிகை பார்த்தா அந்த கவிதைக்காகவே நிறைய பேர் வந்தான்னு சொல்லி சொன்னாங்க. அது உண்மைங்க ஐயா. கவிதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்தான்னு சொன்னாங்க. அது மாதிரி வந்து எனக்கு இது மாதிரி நண்பர்கள்லாம் கிடைச்சிருக்கிறாங்க. அதுக்கு வந்து இந்த ஒரு விரல் தான் காரணம், ஒரு விரல் கண்ணு. அது கரெக்டான கோணத்தில் நான் செலுத்தினதுனால இவங்களுக்கெல்லாம் பிடிச்சி போச்சு. மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. அன்புங்கிறத வந்து அனைவரும் செலுத்துறது தான். சார் அடிக்கடி சொல்லுவார், ஒருத்தரை பார்த்து பாராட்டணும், பாராட்டினதான் அந்த பாராட்டு வந்து நமக்கு ரிட்டர்ன் கிடைக்குன்னு சொல்லுவார். அதே மாதிரி எந்த நேரத்துலையும் எங்களுக்கு எந்த ஒரு டவுட்னாலும் சொல்லி கொடுத்தாரு. நாங்கள் பேசிக்காக ஒரு ஃபோட்டோ கலைஞராக இருந்தோம் 30 வருஷமா. அதை வந்து திருத்தி இப்படித்தான் ஒரு கலைஞனா இப்படித்தான் இருக்குன்னு சொல்லிட்டு வழி நடத்தி எங்க கிட்டத்தட்ட தமிழ்நாடு அனைவரும் பயனடைஞ்சிருக்கிறாங்க. பயனடைஞ்சு யாரும் அவங்க பேரை சொல்றது இல்லை. நான் உரிமையா சொல்லுவேன், நான் ஒரு சிலையா இருந்தேன். அந்த சிலையை வந்து மேலும் மெருகூட்டி அதுக்கு வந்து வார்னிஷு எல்லாம் பண்ணி டெய்லியும் அது பாதுகாத்துட்டே இருப்பார். எப்பப்போ அபிஷேகம் பண்ணணும், எப்பப்போ பால் அபிஷேகம் பண்ணணும், எப்பப்போ டியூன் பண்ணணும். நாங்கள் சோர்ந்திருக்கிறப்பெல்லாம் உற்சாகம் கொடுப்பாரு. இவரு மட்டும் இல்லை, எங்கள் டீம் எல்லாரும் அப்படித்தான். நாங்கள் வந்து எந்த நேரத்துலையும் நாங்கள் இப்படி கை மூடி வச்சுட்டு இருக்க மாட்டோம். 30 வருஷமா புகைப்படங்களை இப்படி மூடி தான் வச்சுட்டு இருந்துச்சு. இவர் திறந்து சொல்லுவார், எல்லா விஷயங்களும் சொல்லுவார். சோர்வு இல்லாமல் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு இவரால் வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால வந்து நம்ம கலைஞர்கள் எல்லாம் சேர்ந்து எல்லா கலைஞருக்கும் நம்ம கீழே இருக்க ஒன்று சொன்னாதான் ஒன்று நமக்கு கிடைக்கும். ஒரு பந்து தூக்கி எறிஞ்சாதான் நம்மள்ட்ட ரிட்டர்ன் வரும். அது மாதிரி வந்து புகைப்பட கலையில வந்து மேலும் நம்ம வந்து 50 வயசு 55 வயசு ஆனாலும் இன்னும் சுறுசுறுப்போட இருக்கிறோம்னா அது வந்து கலை மட்டும்தான், வேற ஒன்றும் கிடையாது. அந்த கலையை வந்து சிறப்பாக செஞ்சோம்னா அனைவரும் மென்மேல வளரலாம். நமக்கு தெரிஞ்சதை அனைவருக்கும் சொல்லணும். எங்களுடைய மந்திரமே என்னன்னா கற்போம் கற்பிப்போம் தான். இந்த கற்போம் கற்பிப்போம்னு சொன்னதுனாலதான் நாங்கள் இந்த அளவுக்கு இருக்கிறோம். இன்னைக்கு என் மகன் ஃபங்க்ஷனுக்கு வந்து ஆக்சுவலாக உண்மையை சொல்ல போனால் ஒரு 300 பேர் வரேன்னு சொல்லிட்டு ஹோட்டல் சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட 700 பேர் வந்திருக்கிறாங்க. அது எப்படி நான் இதுக்கெல்லாம் வந்து ஒரு கிஃப்ட் தான் எனக்கு இவங்கெல்லாம் வந்தது. அந்த கிஃப்ட் வந்து அப்படியே பத்திரமா வச்சுக்கணும். இவங்கெல்லாம் மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். தொழில்துறையில் சிறந்து விளங்கணும். அனைத்து புகைப்படங்களும் சிறப்பாக இருக்கணும். வாழ்க புகைப்படக்கலை. எனது மகன் வெற்றியின் திருமணத்திற்கு வந்து கௌரவித்து மணமக்களை வாழ்த்திய அனைத்து புகைப்பட பிரம்மாக்களுக்கும் எனது சகோதரர்களுக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சின்ன வயசுலேருந்து இந்த வேலை தவிர எனக்கு தெரியாது. ஃபோட்டோ மட்டும்தான், ஒரு விரல் கண்ணு கேமரா கோணம் தான் என்னுடைய லைஃபு. அப்படி இருந்தும் என்னுடைய மனைவியும் என்னுடைய மகனும் எல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க இந்த துறையில். அது சப்போர்ட் பண்ணதுனால தான் இந்த அளவுக்கு நான் வந்து இருந்தேன். என்னை மதித்து இத்தனை புகைப்படங்கள் வந்திருக்காங்கன்னா அது கலைத்தாய்க்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லணும். வந்த அனைவருக்கும் நன்றிகள், வாழ்த்துக்கள். மணமக்கள் இருவரும் பல்லாண்டு வாழ வாழ்த்திய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகைப்பட பிரம்மாக்களுக்கும் வாழ்த்துக்கள். வாழ்வளமுடன். நன்றி, வணக்கம்.